வெல்கம் டு த ராஜு கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தரையில் எப்படி ஸ்கேட்டிங் பண்ணுறது. அதாவது நம்ம பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் நம்ம தண்ணியில் மட்டும் தான் ஸ்கிட்டிங் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்கிட்டிங் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் போகாமல் இருக்கும். சரி, ஓகே, நான் இப்போ ஃபேக்ட்ரி மேலே இறங்கிட்டேன். ஃபேக்ட்ரி மேலேருந்து இறங்கினாலும் சரி, இப்போ வந்து அந்த ஸ்கிட்டிங் மூலமாக நான் தரையிலே வந்து ஸ்ப்ரேட் பண்ண போனோம். ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் இது புது ட்ரிக்காக இருக்கும். இப்போ எதிரில் பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இவன் எப்படி ஸ்கிட்டிங்கில் வரான் அப்படின்றது. ஸோ அதை நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேப்பில் ஃபேக்ட்ரியை செலக்ட் பண்ணிங்க. ஃபேக்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் ஃபேக்ட்ரியை சூஸ் பண்ணி இறங்குங்க. ஸோ ஃபேக்ட்ரியை சூஸ் பண்ணி இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா கீழே இறங்குறதுக்கான எந்த ஒரு வழிகளுமே இருக்காது. ஸோ நம்ம முதல்ல இறங்குறதுக்கான ட்ரிக்ஸ், இந்த இடத்துல ஏன் இறங்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இறங்கினா மட்டும் தான் இந்த ட்ரிக்ஸ் ஒர்க் ஆகும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை யாரும் சாகடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நம்ம இறங்குறோம். ஸோ மேலே சாகடிக்காமல் இருக்கிறத இறங்கிட்ட பிறகு ஒரு 20 செகண்ட்ஸ் வந்து மேலே சுற்றி வரும். 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணால் இந்த இடத்துல வந்து நம்ம இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கேமால் ஃபைன் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 செகண்ட்ஸ் நான் மேலே சுற்றி வந்துட்டேன். இப்போ வந்து நான் நெட் ஆஃப் பண்ணுறேன். நான் வந்து ஒய்ஃபை ஆன் பண்ணிக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ஆன் பண்ணிக்கிறேன். நீங்கள் நெட் ஆஃப் பண்ணுறேங்க. ஸோ நெட் ஆஃப் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெட் ஜூன் வருது பார்த்தீங்களா. இந்த இடத்துல ரெட் வந்த உடனே மேலேருந்து கீழே ஜம்ப் பண்ணுங்க. ஜம்ப் பண்ணிட்ட பிறகு நேராக கடலுக்கு ஓடுங்க. எதுக்கு கடலை டேரெக்டாக போக சொல்கிறேன்னா, நெட் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். இந்த 30 to 40 செகண்ட்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கடலில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கடலில் குதிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிட்டிங்கை எடுத்துட்டேன். ஸ்கிட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸ் போதும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து சுற்றி வாங்க கடலையே. சுற்றி வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கிட்டிங் வந்துருச்சு ஓகே அப்படின்றப்ப நம்ம நெட்டு ஆன் பண்ணிக்கலாம். அதாவது நான் ஒய்ஃபை ஆன் பண்ணிக்கிறேன், நீங்கள் நெட் ஆன் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நான் ரோல் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்துருச்சு. இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எழுத்து குறையாமல் எப்படி இருக்கும்னா, இந்த இடத்துல வாங்க லெஃப்ட்டில் கீழே இறங்க, கரெக்டாக அந்த ஏணி வழியாக கீழங்கன்னா உங்களுக்கு எழுத்தும் குறையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிட்டிங்கில் சுற்றி வர நம்மளை பார்த்து ஒருத்தர் மேலேயும் ஏறி போகிறோம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் பார்க்கும்போது. ஸ்கிட்டிங் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.